அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு அனிமல் ஃபார்ம் விலங்கு பண்ணையுடைய 7வது அத்தியாயத்தில் சந்திக்கின்றோம். நண்பர்களே, முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த கதையை நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருந்தோம். அதாவது இந்த கதையில் இருக்க விஷயங்களை மட்டும்தான் சொல்லணுமே தவிர, இந்த கதையில் எழுதியிருந்த மாதிரி அப்போ நடந்தது அதற்கு இந்த கதை பப்ளிஷ் ஆன பிறகு நடந்த விஷயங்களை வரலாற்றிலிருந்து இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், அது கதை முடிந்த பிறகு ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் நண்பர் பாலா உள்ளிட்ட சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை அப்பப்போ இதை சைட் பை சைடு ஒரு கோடிட்டு காமிச்சா மட்டும்தான் ரெலவெண்ட்டாக இருக்கும், மற்றபடி அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் கடைசியில் ஒரு நாள் சொல்லணும்னா அதுவே ஒரு 4-5 எபிசோடு போகும், அதனால் சைட் பை சைடு அதையும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாரம் முதல் இதில் இருக்கின்ற சம்பவங்கள் இதுக்கு பேரலாக என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரைட், இந்த 7வது அத்தியாயம் ஆரம்பம். அந்த வருட குளிர்காலம் அப்படின்றது ரொம்பவே கடுமையானதாக இருந்தது. கொடுங்காற்று அதெல்லாம் வீச ஆரம்பிச்சது. அப்படியே உறைபனி, தரையெல்லாம் பாறை மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த விலங்குகள்லாம் அந்த காற்றாலை அதுக்காக கடுமையாக உழைக்கின்றார்கள். இந்த காற்றாலையை பற்றி சுற்றி இருக்க மனுஷ பயிலவெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு சும்மா கதை விட்டுனுக்குதுங்க, ஸ்னோபால் அழிச்சிட்டு போயிடுச்சுன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க அந்த காற்றாலையை கட்டிக்கிறாங்களே, அந்த செவுத்தை பாருங்கள், மெல்லிசாக இருக்குது. இது போய் அந்த காற்றாலையை தாங்குமா? அதை விட்டுவிட்டு இவங்க பாட்டுக்கு ஸ்னோபால் மேலே குறை சொல்லி நிற்கிறாங்க. இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஸ்னோபால் தான் இதை அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும், அந்த காற்றாலை ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கம் அப்படின்னு நெப்போலியனுக்கு தெரியும். அதனால் அது என்ன பண்ணுது, இது வரைக்கும் 1.5 அடியில் அந்த செவரை கட்டியிருந்தாங்க, இனிமேல் 3 அடிக்கு அந்த செவரை தடிமனாக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்து விட்டது. கேட்குறதுக்கு எளிமையாக தான் இருக்குது, என்னங்க 1.5 அடி பதிலாக 3 அடி அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் விலங்குகள். இவங்க இதை கட்டணும் அப்படின்னா முதல்ல கல் எவ்வளோ தேவைப்படும், அந்த கல்லை எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மேலே இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து கீழே தள்ளி உடச்சி அதுக்கு தேவையான கல்லை எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போது இது வரைக்கும் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமான கற்கள் தேவைப்படும். அப்போ அதுக்கு எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும். ஐயோ பாவம், இந்த விலங்குகள்லாம் செத்து சுண்ணாம்பு ஆயிடுச்சு. ஆமாம், அது சுண்ணாம்பு கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் அந்த பாக்ஸர் அது மட்டும் கடுமையாக உழைக்கின்றது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஒர்க் ஹார்டர், அதுக்கப்புறம் நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ரைட், அவ்வளோதான். அது பாட்டுக்கு நேரம் பார்க்காம உழைச்சினே இருக்குது. க்ளோவரும் அதே மாதிரி தான். இதனோட அந்த கியூலர் பண்ணியிருக்கு இல்லையா, அது அப்பப்போ போயிட்டு இது பாருங்க, உழைப்பின் மேன்மை, கடுமையாக உழைக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு, அதுவும் அந்த பாக்ஸர் குதிரை பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வருதுங்க. ஜனவரி மாதம் வருது, உணவு சப்ளை குறைந்து விட்டது. இது வரைக்கும் அவங்களுக்கு சோளம் தான் முதன்மையான தீவனமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் சோளம் சப்ளை ரொம்ப கம்மி ஆயிட்டது அப்படின்றதுனால உடனே என்ன முடிவு பண்ணுறாங்க, அந்த சோளத்துக்கு பதிலாக எவ்வளோ குறையுதோ அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த முடிவு எடுத்த பிறகு தான் தெரியுது, உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணதை இதுங்க சரியாக பாதுகாத்து வைக்கலை. அதனால் அந்த வின்டரில் உருளைக்கிழங்கெல்லாம் நாசமாக போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாளில் பட்டினி இந்த விலங்குகளை போட்டு வதைக்கின்றது. ஆனால் இதை விட முக்கியம், இங்கே பட்டினியில் கஷ்டப்படுறாங்க, பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வெளி உலகத்துக்கு, சுற்றி இருக்கின்ற பண்ணைகளுக்கு தெரியக்கூடாது. ஏற்கனவே இந்த காற்றாலை விழுந்துட்டது அப்படின்றதுனால இந்த மனுஷ பயிலுவை இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுனுக்கிறாங்க. பாருங்க, அந்த அனிமல் ஃபார்ம் இருக்குதுல்ல, அதில் பட்டினி தலைவிரிச்சு ஆடுது. அங்கே இருக்க விலங்குகள்லாம் அப்படியே பசியில் செத்து விடுதுங்க. போதாக்குறைக்கு ஒவ்வொரு விலங்கும் அது இனத்தை சேர்ந்த விலங்கையே அடித்து தின்னுடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற அடித்து தின்னுடுதுங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போது நெப்போலியனுக்கு நல்லா தெரியுது, இப்போது நிஜமாகவே இங்கே பஞ்சம் விட்டது அப்படின்ற விஷயம் வெளில தெரியக்கூடாது. அப்போ இங்கே பஞ்சம் இல்லை, விலங்குகள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வெளி உலகத்தில் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நெப்போலியன், அதுதான் பெரிய அறிவாளியாச்சே, அந்த மிஸ்டர் விம்பர்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, திங்கக்கிழமை இந்த மனுஷங்களுக்கும் இந்த அனிமல் ஃபார்முக்கும் ஏஜென்ட்டாக இருக்கவர். இது வரைக்கும் விலங்குகள்லாம் அந்த மனுஷ பயலோட எந்த விதமான டச்சும் வச்சுக்கக்கூடாது. நெப்போலியன் ஆஸ் அ லீடர், நானே அந்த பாரத்தை என் தோள்களில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில விலங்குகளை மட்டும் அப்படியே தேர்ந்தெடுத்து அப்படி கேஷுவலாக அப்படி போயிட்டு விம்பர்கிட்ட ஏதோ சும்மா அப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டு வரணும். என்ன பேசணும் அப்படின்னா அது எல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவாங்க. 2 ஆடு போவோம், போயிட்டு ஹலோ மிஸ்டர் விம்பர்,
இந்த தடவை அந்த எங்கள் உணவு எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வரோம் அப்படின்னா. அடுத்தது நெப்போலியன் இன்னொரு ஐடியா பண்ணுச்சு. இந்த தானியங்களை கொட்டி வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடியில் கொஞ்சோண்டு தான் அந்த தானியங்கள்லாம் இருக்கின்றது. இதுதான் ரொம்ப அறிவாளியாச்சே. முதல்ல அந்த தானியங்களை எல்லாம் வெளில எடுத்துட்டு அதில் வந்து அப்படியே மேலே வரைக்கும் மண்ணை கொட்டிட சொல்லுது. கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தானியங்களை கொட்டி வைங்க. அப்போ என்ன ஆகும், அந்த விம்பர் வந்து பார்க்கும்போது எவா என்னவா அது எவ்வளோ பாத்திரம் வச்சுக்கிறாங்க, அது ஃபுல்லாக அப்படியே தீவனமாக இருக்குது, நீங்கள் என்னடானா வெளியில் உக்காந்து நீங்கள் பஞ்சம் பஞ்சம்னு சொல்லி நிற்கிறீங்க, அங்கெல்லாம் அதை சாப்பிட்டு முடியாது போலகுதே, இன்னும் வந்து 4 பண்ணைக்கு சப்ளை பண்ணுவாங்க போலகுதே அப்படின்னு இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரணுங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அது அயன் கர்டன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் நாடுகளை. அங்கே வந்து மக்கள் சுதந்திரமாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோடையே வந்து பேசிக்க முடியாது. ஒன்று சொல்லுவாங்க, 2 நண்பர்கள் வந்து பார்க்கில் வந்து உக்காந்துருந்தாங்களாம், ஒன்றுமே பேசலை, கம்முன்னு உக்காந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வின்டர் சமயம். ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு ஒருத்தர் எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கும் போது ஒரு பெருமூச்சு விட்டுக்குன்னு எழுந்தாராம். உடனே பக்கத்தில் இருக்கவர் சொன்னாராம், ஐயோ நீனா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிற அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா கண்டக்டட் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அந்த வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து பேசுறதுக்குன்னே சிலர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு கொடுத்துக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க தெரியுமா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு வாங்க. அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ, அரசாங்கம் எங்கே அவங்கள கொண்டு போய் காமிக்குதோ அதை மட்டும்தான் வெளிநாட்டுக்காரங்க பார்க்க முடியுமே தவிர இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எதையும் வந்து படம் எடுக்க முடியாது, யாரோடையும் நீங்கள் பேசிட முடியாது. அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் வெளிநாட்டுக்காரர்களுடன் நீங்கள் யாராவது பேசினீங்க அப்படின்னு தெரிஞ்சால் ரைட், அதுக்கு என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஜனவரி முடியும் போது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து இருக்கிற தானியங்களை வச்சு ஓட்ட முடியாது, அதனால் எங்கிருந்தாவது எதையாவது வாங்கணும் அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் நெப்போலியன் அவர் வெளியே வருது கிடையாதுங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் இருப்பார். அந்த நாய்கள் அது எப்போவுமே வேட்டை நாய்கள் அவரை காத்து கொண்டிருக்கும். எப்போவாச்சும் அவர் வெளில வந்தார் அப்படின்னா அப்படியே அந்த நாய்கள்லாம் எஸ்காட்டோடு வரும். யாராவது கிட்ட வராங்க அப்படின்னா உருன்னு ஒரு சத்தம். அதுக்காக வந்து நீங்கள் இந்த பவுன்சர்கள் அப்படின்லாம் வந்து ஈக்குவேட் பண்ணிக்காதீங்க. நாய்கள் வேறு விலங்குகள் வந்தால் சத்தம் போடும், அவ்வளோதான். இப்போலாம் அந்த சண்டே மார்னிங் வந்து உத்தரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு கூட அவர் வருது கிடையாதுங்க. அங்கேருந்து உத்தரவை ரெடி பண்ணிடுவார். வேறு பன்னிகள் யாராவது வந்து இவங்கெல்லாம் அசம்பிள் ஆனவுடனே இந்த வாரத்துக்கு இதுதான் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் அது அந்த ஸ்கியூலர் பண்ணியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சண்டே மார்னிங் வழக்கம் போல் ஸ்கியூலர் வந்து உத்தரவு கொடுக்கின்றது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோழிகள் நீங்கள் இனிமேல் வந்து எல்லா முட்டைகளையும் சரண்டர் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஏஜென்ட் விம்பர் வரார் இல்லையா, அவர் சொன்னாரா முட்டைக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு, வாரம் 400 முட்டை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்காராம். ஏன்னா இவங்க தானியெல்லாம் வேறு வாங்கி ஆகணும்ல, அதனால் சம்மர் வர வரைக்கும் கோழிகள் நீங்கள்லாம் வந்து எல்லா முட்டையும் கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே கோழிகளுக்கெல்லாம் நிஜமாகவே வந்து கோபம் வந்துருச்சு. என்னங்க இது, நீங்கள் பாட்டுக்கு எல்லா முட்டையும் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து கோழி குஞ்சு அடுத்த தலைமுறை கோழியெல்லாம் எங்கேருந்து வரும், எல்லா முட்டையும் நாங்கள் என்ன உங்ககிட்ட தூக்கி கொடுக்கறதுக்காக இருக்கோம். இப்போதான் அதுங்க யோசிக்குங்க. ஜோன்ஸ் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இப்போதான் முதல் தடவையாக ஜோன்ஸ் இருக்கும்போது நடந்த புரட்சி இல்லையா, அதே மாதிரி ஒரு புரட்சிக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 3 கோழிகள் இதுங்க தான் வந்து அந்த எதிர்ப்பு குரலை உரத்த கொடுக்கின்றது. நாங்கள் எதுக்குங்க வந்து இதெல்லாம் முட்டையை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து இந்த 3 கோழிகள் மற்ற கோழிகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, சரி கீழே முட்டை போட்டால் தானே வந்து இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிகள்லாம் பறந்து போயிட்டு செவுத்து மேலே அந்த மாதிரி கூரைகளில் அங்கே போய் உக்காந்திங்கன்னா முட்டை போடுமா, அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடுது. நெப்போலியன் பார்த்தது, ஆஹா இவ்வளோ திமிரா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கோழிகளுக்கு தீவனமே கொடுக்காத அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு யாராவது ஒரே 1 மணி தீவனம் கொடுத்தா கூட அவங்களுக்கும் வந்து தண்டனை அப்படின்னு. இந்த நாய்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து இந்த சட்டத்தை பயங்கரமாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 5 நாளைக்கு இந்த கோழிகளும் ட்ரை பண்ணி பார்த்ததுங்க, முடியல. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை போடுறதுக்குன்னே பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் முட்டை போட ஆரம்பிச்சிடுதுங்க. இதுக்குள்ளே 9 கோழி. இப்போ என்னங்க 5 நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் கோழிகள்லாம்?
அதுங்கெல்லாம் செத்து போயிடுச்சு. ஆனால் அந்த விம்பர் வரும்போது இல்லைங்க அது ஏதோ ஒரு வியாதியால் செத்து போயிடுச்சு அப்படின்னு கதை கட்டிட்டாங்க. இந்த டின்னில் மண்ணை கொட்டி அதுக்கு மேலே தானியங்களை வைக்கிறது அப்படின்றது இந்த பெரஸ்ட்ரோய்க்கா வந்த பிறகு ஒரு விஷயம் வெளியில் வந்ததுங்க. அதாவது டோட்டல் மீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 1984 படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் இப்போ ஒரு ஆடை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தோல், எலும்புகள், அதுக்கப்புறம் அதில் கயிற்சி கட்டுற பார்ட்ஸு அப்படின்னு நிறைய இருக்குங்க. இப்போது நீங்கள் கோழி கூட வாங்கினீங்கன்னா உயிருடன் 100 ரூபா அப்படின்னா அதை உரிச்சது சரி 200 300 இப்படி விலை போட்டிருப்பாங்க. செத்த பிறகு விலை மதிப்பு அதிகமாகுதுன்றது இதுங்கள்லாம் மட்டும்தான். காரணம் என்னன்னா, நீங்கள் உரிக்கும் போது வேஸ்டேஜ் நிறைய போயிடும். அதனால தான் அப்படியே அந்த தோல் ரக்கையோடு இருக்கிறது விலை கம்மியாகவும் உரிச்சது விலை அதிகமாகவும் இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் சோவியத் ரஷ்யாவில் அந்த டோட்டல் மீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது ஒரு ஆடை வெட்டுறாங்கன்னா அந்த ஆடோட முழு எடை அதை அப்படியே இவங்க கணக்கில் எடுத்துக்கினாங்களாம். அப்போ அதில் வேஸ்டேஜ் எல்லாம் போக என்ன வரும்? இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் ஏறிக்கினே இருக்கும், வருஷம் இவ்வளோ ஏறுது அப்படின்னு. இப்போ நம்ம ட்ரம்ப் பண்ணார இந்த மாதிரி ஜாப் ஃபிகர்ஸ் எல்லாம் இறங்கினே வருது அப்படின்னோடனே அவரை தூக்கிட்டார். அவர் வந்தவர் என்ன பண்ணுறார், அதை அப்படியே தலைகீழாக மாற்றி விட்டார் போல இது. இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காரு. ஆனால் இவ்வளோலாம் நடந்துட்டுருக்கு. இந்த ஸ்னோபால் எங்கே இருக்குது அப்படின்றது மட்டும் யாருக்குமே தெரியலைங்க. ஏதோ பக்கத்தில் இருக்க பண்ணையில் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கு, அது மேபி அந்த ஃபாக்ஸ்வுட் ஆர் பின்ஸ்ஃபீல்டு இதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்குள்ளே நெப்போலியன் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மற்ற பண்ணைகளோட ஒரு மாதிரி ஒரு டேர்ம்ஸுக்கு வந்துருச்சுங்க. இப்போது அந்த அனிமல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்போவோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஜோன்ஸ் இருக்கும்போது அவர் வெட்டி வச்சிருந்த மரங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது சீசன்டு வுட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல விலை போகும் அப்படின்னும் போது இந்த விம்பர் சொல்கிறார், இதை விற்றீங்கன்னா நிறைய காசு வரும், நீங்கள் இதை மொட்டையை விற்கிறத விட மரத்தை விற்ற நிறைய காசு வரும் அப்படின்னும் போது சரி யாருக்கு விற்கலாம், இது இந்த பக்கம் அந்த பின்ஸ்ஃபீல்டு ஆர் ஃபாக்ஸ்வுட் யாருக்கு விற்கலாம் அப்படின்னு. சிக்கல் என்னென்னா பின்ஸ்ஃபீல்டுக்கு விற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது யாராவது கிளப்பி விடுவாங்க நெப்போலியன் அங்கே தான் இருக்குன்னு. சரி அப்போ நம்ம ஃபாக்ஸ்வுட்டுக்கு விற்கலாம் அப்படின்னும் போது இல்லை நெப்போலியன் அங்கே தான் இருக்குன்னு அந்த பக்கம் கிளப்பி விடுவாங்க. அதனால் இவருக்கு யாருக்கு விற்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்காரு. அந்த வசந்த காலம் வந்தப்போ ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருகின்றது. அந்த ஸ்னோபால் இருக்குல்ல, இது தினைக்கும் ராத்திரி அனிமல் ஃபார்முக்கு ரகசியமாக வந்துட்டு போகுது அப்படின்னு. இதை கேட்ட உடனே இந்த விலங்குகளாலெல்லாம் சரியாக தூங்க முடியல. அதுவும் ராத்திரி அப்படியே இருட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்துட்டு போகுது. அங்கே இருக்கிற அந்த தீவனத்தெல்லாம் திருடிட்டு போகுது, இல்லாட்டா அந்த பாலெல்லாம் கொட்டி கவுத்துட்டு போகுது, முட்டையெல்லாம் உடைச்சிட்டு போகுது, அதுக்கப்புறம் அந்த மரத்தை செடியெல்லாம் கடிச்சு வைக்குது. இப்படி ஏராளமான செய்தி வந்துட்டு இருக்குதுங்க. எது நடந்தாலும் உடனே அது ஸ்னோபால். இப்போ ஒரு ஜன்னல் ஒஞ்சிச்சு, இல்லை இந்த தண்ணி போகிற பைப் ஒஞ்சிச்சு அப்படின்னா இது ஸ்னோபாலோட வேலை தான், நேற்று நைட்டு பண்ணிச்சு போலக்குது அப்படின்னு. இதில் மாடுகள்லாம் என்ன சொல்லுதான், ஆமாங்க நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி ஸ்னோபால் பால் கறந்துட்டு போயிடுச்சு இப்படியெல்லாம் வேற சொல்ல ஆரம்பிக்குதான். ஒரு சில விலங்குகள் ஆமாம் என் கனவுல ஸ்னோபால் மிரட்டிட்டு போச்சு அப்படின்னு. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்னோபால் 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 இப்படித்தான் ஒரு மெர்சல் கிளப்பி விட்டுக்கிறாங்க. இப்போ நெப்போலியன் தலைவர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்னோபாலோடைய ஆக்டிவிட்டீஸ் இதை நாம் முழுமையாக கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த நாய்கள் புடை சூழ அந்த நெப்போலியன் அப்படியே அந்த அனிமல் ஃபார்மை சுற்றி வராரு, அங்கங்கே மோப்பம் பிடிச்சிட்டு வராரு. சொல்கிறார், எனக்கு இந்த ஸ்னோபாலோட காலடி தெரியும், அவனுடைய வாசனை தெரியும் அப்படின்னு. எப்பப்பெல்லாம் எதையா முந்திரு ஸ்னோபால் அப்படின்றாரோ உடனே இந்த நாய்கள்லாம் உரு குருன்னு கத்தும். இது அந்த விலங்குகளுக்கெல்லாம் பெரிய மெர்சல் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கியூலர் அந்த பன்னி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, ஏன்னா தலைவர் வரமாட்டார், அவருடைய கைத்தடி தானே வருவாங்க. காம்ரேட்ஸ், ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. அந்த ஸ்னோபால் இருக்கு இல்லையா, அந்த பின்ஸ்ஃபீல்டு ஃபார்ம் அவர்கிட்ட விலை போயிடுச்சு. இன்னைக்கும் நம்ம மேலே ஒரு தாக்குதல் நடத்தி நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்னோபால் தான் இதுக்கு ஒரு கைடாக நடந்துக்க போகுது. அதனால தான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் அது மோப்பம் முடிச்சுட்டு போகுது, எங்கே என்ன இருக்குது அப்படின்ற தகவல்லாம் சேகரிச்சுட்டு போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நாம் என்ன நினச்சிருந்தோம், அந்த ஸ்னோபால் அதுக்கு பதவி ஆசை இருந்தது அப்படின்லாம் நினச்சிருந்தோம். தப்பு காம்ரேட்ஸ், தப்பு. மிஸ்டர் ஜோன்ஸ் இருக்கார்ல,
அவருடைய கையால் தான் இந்த ஸ்னோபால். ஆரம்பத்திலிருந்தே ஜோன்ஸுடைய ஸ்லீப்பர் செல்லாகத்தான் இது இருந்திருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.